வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நான்குநேரி மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. படுகாயங்களுடன் சின்னதுரை திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தாக்குதல் நடத்தியது அதே கும்பலா? போலீசார் கூறுவது என்ன? திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது சக மாணவர்களால் தாக்கப்பட்டார். சாதிய பாகுபாடு காரணமாக வீடு புகுந்து சின்னதுரையும் அவரது சகோதரியும் தாக்கப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தாக்குதலில் காயமடைந்த சின்னதுரைக்கு சுமார் 6 மாத காலம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. உடல் நலம் தேறிய சின்னதுரை தற்போது பாளையங்கோட்டையில் உள்ள கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். நாங்குநேரியில் இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலையில் பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டியில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் அவருக்கு வீடு ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் கல்லூரி மாணவன் சின்னதுரைக்கு ஆன்லைன் செயலி மூலமாக சில நண்பர்கள் கிடைத்துள்ளனர். அவர்களுடன் ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து பேசி வந்த சின்னதுரை அவர்களின் அழைப்பின் பேரில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மாவட்ட அறிவியல் மையம் பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஆன்லைன் மூலமாக பழகிய 5 மாணவர்கள் சின்னதுரையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அவரை அருகில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கியுள்ளனர். 4 பேர் சேர்ந்து தாக்கியதில் சின்னதுரைக்கு மீண்டும் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. 4 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் மாணவன் சின்னதுரை தனது தாய்க்கு தகவல் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் சின்னதுரையை மீட்டு சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சின்னதுரையின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாணவன் மீது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தாக்குதல் நடத்திய கும்பல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதா, இல்லை அவர்கள் வேறு கும்பலை தொடர்பு கொண்டு தாக்குதல் நடத்த கூறினார்களா என்பது குறித்து விரிவான விசாரணை காவல்துறையால் நடத்தப்பட்டது. காவல்துறை துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் மாணவனை நேரில் பார்வையிட்டு சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்ததோடு சம்பவம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டார். இதுகுறித்து நெல்லை மாநகர காவல்துறை உதவி ஆணையர் சுரேஷ் சில தகவல்களை செய்தியாளர்களிடம் கூறினார். திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்க நேரில் சந்திக்க வேண்டும் என கூறி சின்னதுரையை வரவழைத்து தாக்குதல் நடத்தி செல்போனை பறித்து சென்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்டு தான் நினச்சி பார்த்துருக்காரு. பார்க்க போகும்போது அதில் வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து அந்த செல்ஃபோன் அவர்கிட்ட வந்து செல்ஃபோனை பறிச்சுட்டு வேறு ஏதாவது காசு இருக்கான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. காசு இல்லாத காரணத்தினால செல்ஃபோன் மட்டும் பறிச்சுட்டு அவரை கொஞ்சம் தாக்கியிருக்காங்க. தாக்குனதில் அவர் சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்துக்கு இப்போ முதலுதவி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவருக்கு வந்து நல்லா சிகிச்சை நல்லா ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவரை வந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு சுமார் 4 நபர்கள் வந்து பறிச்சு போன மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க செல்ஃபோன் மட்டும், அவரோட செல்ஃபோன் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சின்னதுரையுடன் இன்ஸ்டாகிராமில் பேசி பழகிய நபர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாங்குநேரி மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது.